السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புக்கினிய சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் மகரிபு தொழுகைக்கு பின்பு தினமும் ஒரு இறை செய்தி என்ற தலைப்பில் குர்ஆன் ஹதீஸ் இந்த மார்க்க விஷயங்களையும் இஸ்லாமிய அடிப்படை கொள்கை சார்ந்த விஷயங்களும் நாம் பார்த்து வருகிறோம். அதன் அடிப்படையில் நாம் பார்க்கின்ற செய்தி நல்லறங்களால் நம்மை அலங்கரிப்போம் என்ற தொடரில் இன்று நாம் பார்ப்பது சஜ்தாவை குறித்து நாம் பார்க்கிறோம். அன்புக்கினிய சகோதரர்களே, கோடிக்கணக்கான மனிதர்களை படைத்த அல்லாஹ் நமக்கு வழங்கிய பேரரும் இந்த மார்க்கமும் இந்த நேர்வழியும் ஆகும். இந்த நேர்வழியை பெற்றிருக்கிற நாம் நல்ல அறங்களின் மூலம் நம்முடைய ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நேரத்தையும் நாம் அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். நல்ல அறங்கள் மூலம் தான் அல்லாஹ்விடத்தில் நற்பேரும் நல்வாழ்வும் இருப்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் வாக்களிக்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் ஒரு இடத்தில் அதை பற்றி குறிப்பிடும் போது அல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், யார் அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டு நல்லறம் புரிகிறார்களோ, தூபா லஹும் ஹுஸ்னா வ மஆப், அவர்களுக்கு நற்பேரும் அழகிய புகலிடமும் உண்டு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் வாக்களிக்கிறார். யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் அவர் உறுதியாக நம்பி நல்லறம் புரிவர்களுக்கு அழகிய நற்பெயர்களும் அழகிய புகலிடமும் உண்டு என்று இந்த திருவசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு குறிப்பிடுகிறார். அத்தகைய நல்லறங்களில் மிக முக்கியமானது அல்லாஹ்வுக்காக நாம் செய்கின்ற சஜ்தாவாகும். சஜ்தாவை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு விளக்குகிறார்கள். சஜ்தாவின் மூலம் ஒரு முஸ்லிமுடைய தவறுகள் மன்னிக்கப்படுகிறது, அவருடைய தகுதிகள் உயர்த்தப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் இதை எப்படி விளக்குகிறார் என்றால், சஹீஹ் முஸ்லிம் 842வது செய்தியாக சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதரிடம் ஃபஅஹிப்புல்